அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவா. நம்ம இப்போ இருக்கிற லொக்கேஷன் ஆந்திரா நந்தியால் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, அங்கே தான் இருக்கோம். இது ஒரு பிரதிஷ்டை பெற்ற ஒரு சிவஸ்தலம், உமா மகேஸ்வரர் டெம்பிள்னு பேர் இந்த இடத்துக்கு. இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த லொக்கேஷனை. புஷ்பா 2 அது அந்த விராஜ்பேட்டை விக்கிரகம் ராஷ்மிகா இருக்காங்கல்ல, தெரியுது பாருங்க. அது உள்ளார தான் அந்த ஒரு பூஜைக்கு காணிக்கை செலுத்த போவாங்கல்ல, அங்கே போய் தானே அந்த நீங்கள் என்ன குளம் கோத்துறான்னு கேட்டு ஒரு சின்ன ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும்ல, அது இந்த கோயில் தான். இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். உள்ளார ஒரு நந்தி இருக்குது. அந்த நந்தியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வருதுன்றாங்க. புவியியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது இந்த பாறையோட அமைப்பு, அதோட தன்மை, அதனால் இப்படி தான் நிகழக்கூடும் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க, இதோட சிவனோட அருளாசி, அதனால்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்க. நம்ம அந்த கர்னூர்லேருந்து வந்ததால் தான் ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கி வர மாதிரி ரூட்டு. ஆனால் நீங்கள் இந்த பனகனப்பள்ளி ரூட்டில் வந்தீங்கன்னா பிளைன் சர்ஃபேஸ்லேயே வந்துடலாம். இது இந்த அகஸ்தியர் புஷ்கரணி குளம். இது என்ன ஸ்பெஷல்னால், இயர் ஃபுல்லாகவே இயற்கை நீரூற்றால் இந்த குளம் ஃபில் ஆகிட்டே இருக்கும். அதான் இந்த குளத்தோட ஸ்பெஷலு. நம்ம இந்த கோயிலில் என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இது இந்த மலையடி வாரத்தில் இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்க ஒரு அருமையான கோயில் தான் இந்த அகந்தி டெம்பிள். ஸோ அந்த நந்தி சொன்னேன் இல்லையா, அந்த வளர்ந்துக்கிட்டே இருக்க நந்தி இது தான். இங்கே பார்த்தீங்கன்னா 2 கேவ்ஸ் இருக்குது இந்த கோயிலுக்கு பக்கத்தில். இது இங்கே மேலே இறங்கி நடந்து வராங்க பாரு இல்லையா, அது வந்து அகஸ்தியர் கேவ்ஸு. அனதர் ஒன் வந்து வெங்கடேஸ்வரர் கேவ்ஸ்னு ஒன்று இருக்குது. அது அந்த புஷ்பா 2 பண்ணாங்க இல்லையா, இதுதான் அந்த நந்தி. நான் அந்த பிகினிங்கில் சொன்னேன் இல்லையா, அந்த நந்தி. ஸோ இங்கே ஸ்பெஷல் 2 தான். ஒன்று வந்து அந்த குளம், எப்போ இயற்கை நீரூற்று, வற்றாத நீரூற்றாக இருக்கும் அந்த குளம். இது வந்து வளருது, அதுதான் இதோட ஸ்பெஷல். இதுதான் அந்த புஷ்பா 2 அந்த ராஷ்மிகா வர மாதிரி ஷூட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த சீனு, அதுதான் இந்த இடம். இது வந்து அகத்தியர் கேவ்ஸு. இன்னொன்று பக்கத்தில் இருக்கிறது வெங்கடேஸ்வரர் கேவ்ஸ். இது செகண்ட் ஒன்று அகஸ்தியர் கேவ்ஸு. இந்த கோயிலை பற்றி, அகந்தி கோயில் பற்றி சொன்னால், மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் பயங்கர திருவிழா கோலத்தில் இருக்கும் இந்த ஊரே. அப்படி சூப்பரான ஒரு டைம், அந்த டைமில் தான் இருக்கும். நீங்கள் ஆனால் இந்த கர்னூர்லேருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் ரோட்லாம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. அந்த பெலவக்கெல்லாம் ஏதோ ஒரு ராக் கார்டன் இருக்கு இல்லையா, அது வழியாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா வரலாம். இந்த பெலம் கேவ்ஸ் வரவங்க, இந்த கண்டி கோட்டா வரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவசியம் இந்த அகந்தி கோயிலுக்கு தரிசனம் பண்ண வரலாம். அப்படி ஒரு அருமையான லொக்கேஷன், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பும் கிடைக்கும். ஸோ இந்த லொக்கேஷன் ஃபுல்லாக உள்ளார வந்து பாருங்கள். இது ஃபுல்லாக எல்லா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இது உங்கள் சேனல் மெட்டா ஸ்பெக்ட்ரா. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.